ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், என் ஹஸ்பண்டு கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருள் ஆர்மி கேன்டீனில் வெளியில் உள்ள ரேட்டு எப்படி இருக்குது, ஆர்மி கேன்டீனில் உள்ள அந்த பில்லு ரேட்டு எப்படி இருக்குது, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தேவையான கொஞ்சம் பொருளை மாத்திரம்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய சாக்லேட்லேருந்து ஜூஸ்லேருந்து ஒரு சில சர்ப்பு, இது வந்து அன்றாட தேவைகள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கேன்டீன் கார்டு, அவங்க ஒரு இந்திய படம் போட்ட ஒரு கார்டுன்னா காமிக்கிறாங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உள்ளாடி கேன்டீன் கார்டு இருக்கும். அதை வேண்டாம், வெளியே எடுத்து காமிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ சேர்ந்து இருக்கும். இது வந்து இதுக்கு ஒரு பின் நம்பரும் உண்டு. அதை சொன்னால் தான் அதில் பில் போட்டு தருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட கார்டு இது. அப்புறமாட்டு இது அதனுடைய பில்லு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளில உள்ள ரேட்டில் இருந்து அப்படியே பாதி விலைன்னு சொல்லுவாங்க. பாதி விலை கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10% 20% அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். கேட்பரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அது 5 ஒன்றா வாங்கியிருக்காங்க. 23 ரூபி தான். ஒரு கேட்பரியோட விலை 23 ரூபி. அதை அப்படியே நீங்கள் திருப்பி பாருங்கள், இதனுடைய விலையை பாருங்கள். 45 ரூபி போட்டிருக்காங்க பாருங்கள். 45 ரூபி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் உள்ள ரேட்டுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்புறம் மேகி மசாலா நூடுல்ஸு அது 55 ரூபி. 2 ஒன்றா 56 ரூபி போட்டிருக்காங்க. 2 ஒன்றா 112. 56 ரூபி வந்து ஒன்றோட விலை. இதில் விலை எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை வந்து அந்த கீழே இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் நீளமாக அதுக்கும் பின்னாடி இருந்துச்சு. அதில் ஒரு பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்ததில் அதில் ஒட்டியிருந்த மாதிரி ரொம்ப ஒழிச்சு வச்சுருந்த மாதிரி இருக்குது. அந்த விலை 84 ரூபாய், 84 ரூபி போட்டிருக்காங்க இந்த மேகியோட விலை. ஆனால் நமக்கு அதில் பார்த்தது வந்து 56 போட்டிருந்தாங்க. உன்னோட ரேட்டு 56. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரின் பார் வந்து 14 ரூபி போட்டிருக்காங்க, 14 ரூபாய். இதில் 25 25 ரூபா போட்டிருக்காங்க. டைடோட விலை, டைடு வந்து 1 கேஜி. டைடு 1 கேஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட் வெயிட் இது சைடில் போட்டிருக்காங்க. இதுவும் 162, 162 ரூபி. ஆனால் நமக்கு கேன்டீனில் உள்ள விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப கம்மியாக 73. அதுக்கப்புறம் சர்ஃபெக்சலோட விலை ஒன்னோட விலை 38 ரூபி. ஆனால் கேன்டீன் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிலேருந்து பார்க்கும்போது 38 ரூபி. அப்புறமாட்டு டெட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 49 என்னோ போட்டிருக்காங்க மார்ஜின் ரேட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து டெட்டாலோட ரேட் பார்த்திங்கன்னா 27 தான் கிடைக்குது பாருங்கள். 27 ரூபா தான் ஆகுது. அது இது வெளியில் என்ன விலை போட்டிருக்காங்கன்னா 49 போட்டிருக்காங்க. இதில் 27 போட்டிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்குது பாருங்கள். அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ஸோட விலை 62 ரூபி. இது ஜான்சன் பட்ஸுன்னு சொல்ல பட்ஸு வாங்கிட்டு வந்தாங்க. 62 ரூபி, 62 ரூபா. அதே நீங்கள் அந்த பட்ஸில் பின்னாடி மார்ஜின் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. அதில் 140 போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் இருக்குதுன்னு. 140 கடையில் இந்த மாதிரி தான் விற்கிறாங்களா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த விலை, இதனுடைய மொத்த விலை பார்த்தீங்கன்னா 732, 732 ரூபா வந்திருக்கு. மேங்கோ ஃப்ரூட்டி 1 லிட்டர் வந்து 46 அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 ரூபி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் விலை தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் மற்ற ஒரு சில பொருட்களோட விலையெல்லாம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் எங்களுக்கு கேன்டீன் ரேட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொத்த ரேட் பார்த்திங்கன்னா 732 இவ்வளோ தான் வந்திருக்கு. இதே நான் வெளியில் போய் வாங்கியிருப்பேன்னு சொன்னால் மார்ஜின் ரேட் பார்த்து தான் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 1271 ரூபா வரும். வேணால் மார்ஜின் ரேட் பார்த்து 1 ரூபா 2 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கலாம். 1271 ரூபா அந்த ரேட்டு பின்னாடி உள்ள ரேட்டை வச்சு நான் கூட்டி பார்க்கும்போது இவ்வளோ வருது. எனக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு பாருங்கள். கேன்டீனில் வாங்கிறதுனால இதுவும் நிறைய பொருள் வாங்கலை, வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கலை.
ஒரு சில பொருளுக்கே எனக்கு இவ்வளோ சேவ் ஆகுது. இதே நாங்கள் வெளியில் போய் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் மொத்த ரேட் இந்த மாதிரி வரும். ஆனால் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 539. அந்த மார்ஜின் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது உள்ளாடி இருக்கிற இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரூ. 539 எனக்கு வந்து சேவ் ஆகுது. ஆனால் கூட குறைய இருக்கும் வெளியில். இப்படி தான் போட்டு தருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை பொறுத்து நான் இந்த ரேட்டை சொல்லுதேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.